வணக்கம், இது உங்கள் மோகன் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா TCL 21 இன்ச்சு டிவி, ஃப்ளாட் டிவி. இது கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுண்டு வருது, பிக்சர் வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கம்ப்ளைண்ட்டே எப்படி செக் பண்ணலாம் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிவி ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது ஆசிலேஷன் LOT ஆசிலேஷன் ஆனாகவும் இருந்தது. வோல்ட்டு எல்லாம் பக்காவாக இருந்தது. பார்த்தீங்கன்னா 110 வோல்ட்டு, 12 வோல்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிவி ஆன் ஆகிடுச்சு, சவுண்டு வருதுனாங்க. சவுண்டு வருதுன்னா ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலேட்டர்லேருந்து 5 வோல்ட்டு டியூனருக்கு போகும். டியூனருக்கு வோல்ட்டுலாம் 5 வோல்ட் ரிலீஸ் ஆகி பக்காவாக வந்து இதில் பார்த்தீங்கன்னா டிவி ஆன் ஆகுது. கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா LOT ஆசிலேட்டர் காயில் ஆசிலேஷன் ஆகலை. அதனால் LOTயும் நம்மளுக்கு ஆசிலேஷன் ஆகி பிக்சர் வரல. என்ன கம்ப்ளைண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த யோக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு இந்த காயில் பின்னுக்கு இதிலிருந்து பூஸ்ட் ஆகி நம்மளுக்கு இங்கே 110 வோல்ட் வரணும். அப்படி பார்த்தீங்கன்னா 110 வோல்ட் வரல. அப்படி 110 வோல்ட் வரல அப்படின்னு செக் பண்ணும்போது இந்த பக்கம் காயிலெல்லாம் பக்காவாக இருந்தது. நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 110 வோல்ட்டு கெப்பாசிட்டிலேருந்து காயிலுக்கு இன்புட் வோல்ட்டும் பக்காவாக வந்தது. நான் அதில் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த பின்னுக்கு ஸ்டாண்ட் பையில் இருக்கும்போது 110 வரணும். பட் ஆனால் ஸ்டாண்ட் பையில் இருக்கும்போது இது 110 வரல. 0.2 வோல்ட்டு தான் காமிச்சிது, 0.3 வோல்ட்டு தான் காமிச்சிது. வேறு என்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்னு செக் பண்ணி போகும்போது இந்த காயிலில் டேரெக்டாக செக் பண்ணும்போது 110 வோல்ட் வந்தது. ஆனால் இங்கே வரல. அப்படி பார்க்கும்போது இந்த LOT ட்ரை இருந்தது. இந்த LOT ட்ரை தான் இருந்தது. சுரண்டி விட்டு LOT பூஸ்டப் அடித்தோன்னா நம்மளுக்கு இங்கே 110 வோல்ட் வந்துச்சு. அவுட்புட்டில் ஆசிலேஷன் ஆன் ஆகி உங்களுக்கு டிவி ஆன் ஆகிடுச்சு. வாங்க வோல்ட்டு செக் பண்ணி காமிச்சிட்றேன். பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்மளுக்கு மொதல் செக் பண்ண வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை வோல்ட்டு நல்லா தான் செக் பண்ணிக்கோங்க. 110 வோல்ட்டு நல்லாயிருக்கு. அதே மாதிரி 12 வோல்ட்டு 11.5 அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ஆடியோக்கு போகிற வோல்ட்டும் அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. நம்மளுக்கு பிக்சர் வரல அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு LOT ஆசிலேஷன் ஆகுதான்னு பாருங்கள். LOT ஆசிலேஷன் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஆசிலேட்டர் காயில் வரும். அதுக்கு முதல்ல யோக்கில் ரெண்டாவது பின்னில் 110 வோல்ட் வருதான்னு பாருங்கள். கம்பல்சரி இங்கே 110 வோல்ட் வந்ததுக்கப்புறம் தான் LOT இந்த அவுட்புட்டு ஃபங்க்ஷன் ஆகும். பார்த்தீங்கன்னா 110 வோல்ட்டு இங்கே ட்ரை அடித்தோன்னா 110 வோல்ட்டு இங்கே வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த காயிலில் டேரெக்டாக டச் பண்ணால் தான் 110 வந்தது. ஆனால் இங்கே 110 வராமல் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா LOT ஆசிலேஷன் ஆகிடுச்சு. ஆசிலேஷன் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்மளுக்கு 110 வராது. ஸ்டாண்ட் பையில் இருக்கும்போது தான் 110 காமிக்கும். அவுட்புட்டில் 110 வராது. ஸ்டாண்ட் பையில் இருக்கும்போது தான் அவுட்புட் 110 காமிக்கும். இதில் டேரெக்டாக ரொம்ப நேரம் டச் பண்ணிங்கன்னா மீட்ரு போயிடும். ஏன்னா ஹை வோல்டேஜ் ஃபங்க்ஷன் ஆகும் காயில். பார்த்தீங்கன்னா இப்போ 110 வந்துடுச்சு. யோக்கு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வோல்ட்டு 14 வோல்ட்டு, நெகட்டிவ் 14 வோல்ட் இருக்கிறனால நம்மளுக்கு இதில் யோக்குக்கு சப்ளை வராது. 5 வோல்ட்டும் கரெக்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ டிவி ஆன் ஆகி பிக்சர் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் செக் பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோ. இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை இருந்ததுனால நம்மளுக்கு டிவி ஆசிலேஷன் ஆகாமல் பிக்சர் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.